அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சிலுவை பாதை எதிர்நோக்கின் பாதை, நம்பிக்கையின் பாதை. இயேசுவின் சிலுவை பாதை காட்சிகள் நம்மில் ஒரு சிலருக்கு ஆச்சரியத்தை தரலாம், ஒரு சிலருக்கு குற்ற உணர்வையும் தரலாம். இயேசுவின் சிலுவை பாதை பயணத்தில் நடந்த நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு காட்சி அல்லது ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடலாம், உங்களை சிந்திக்க தூண்டலாம், உங்களது தனிப்பட்ட துன்பங்களை நினைக்க வைக்கலாம். இயேசுவின் சிலுவை பாதை நமக்கு நம்பிக்கையை தருவதில்லை, மாறாக எதிர்நோக்கையும் நம்பிக்கையையும் தருகிறது. நமது வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க இந்த சிலுவை பாதை நமக்கு அழைப்பு தருகிறது. நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதையும், இயேசு நம்முடன் பயணிக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வைக்கிறது. நாம் இயேசுவின் பாடுகளோடு ஒன்றிக்கிற போது நமது இதயத்தின் ஆழத்தில் இயேசுவின் பிரசன்னத்தை நம்மால் காண முடியும். அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் முதல் நிலை, இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. எதற்காக அவருக்கு மரண தண்டனை? அவர் என்ன செய்தார்? அவர் எவரையும் கொலை செய்யவில்லையே, அவர் எதையும் திருடவில்லையே. உண்மைதானே. ஆனால் நாம் யாரையும் தீர்ப்பிட்டதில்லையா? நாம் யார் மீதும் அநியாய பழி சுமத்தியதில்லையா? நாம் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ததில்லையா? நம்மை நம்பியவர்களை கைவிட்டதில்லையா? நாம் தான் தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள், நாம் தான் தண்டனைக்குரியவர்கள். நமக்கு நாமே கொடுத்து கொள்கிற தீர்ப்பு என்ன? எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். நீங்கள் எப்போதாவது ஒரு மரம் நட்டிருக்கிறீர்களா? ஒரு மரம் நமக்கு நிழல் தருகிறது, கனிகளை தருகிறது, அழகுமிக்க பொருட்களை தருகிறது. ஆனால் அதே மரத்தின் 2 மரத்துண்டுகளை கொண்டு ஒரு சிலுவையை உருவாக்க முடியும், ஒருவரை கொல்லவும் முடியும். மரத்தை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். மனிதர்களாகிய நாம்
சில நேரங்களில் நல்லதை செய்கிறோம், சில நேரங்களில் தீமையையும் செய்கிறோம். பிறருக்கு தீமை செய்கிறவர்களாக வாழாது, பிறர் மீது பாரத்தை சுமத்துகிறவர்களாக வாழாது, எப்போதும் பிறர் முன்னேற பாதை அமைக்கிறவர்களாக வாழ்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 3ஆம் நிலை. இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சோர்வாக இருக்கிறார், வலுவிழந்து இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தரையில் விழுவது இயல்புதான். நாமும் சில நேரங்களில் நம் வாழ்வில் தடுமாறி விழுகிறோம். நமது உடல் சோர்வினால் மட்டுமல்ல, நமது உடல் வியாதிகளால் மட்டுமல்ல, மாறாக பிறருக்கு பொய்யான வாக்குறுதிகள் தரும்போது கீழே விழுகிறோம். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் போது கீழே விழுகிறோம். நேர்மையற்றவர்களாக வாழும்போது கீழே விழுகிறோம். பிறர் மீது பொறாமைப்பட்டு அவர்களை அழிக்க நினைக்கிற போது கீழே விழுகிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 4ஆம் நிலை. இயேசு தனது தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். மரியா இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவரை பின்தொடர்கிறார். தாயாக மகிழ்ச்சியான நேரங்களில் மட்டுமல்ல, துன்ப நேரத்திலும் இயேசுவோடு இருக்கிறார். தாயின் உதவி மகனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவர் அங்கு இருக்கிறார். நாமும் சில நேரங்களில் துன்பப்படுகிறோம். நமது துன்ப நேரங்களில் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் போது, நமது கவலைகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் கிடைக்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக நம்மை பெற்றெடுத்த தாய் நம்முடன் இருக்கும்போது நமக்கு ஒரு கவலையும் இல்லை. நமது தாய் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் நமது தாயோடு இருக்கிறோமா? அவருக்கு என்றும் ஆறுதலாக இருக்கிறோமா? அவரை கண் கலங்காமல் பார்த்து கொள்கிறோமா? திருக்குடும்பத்தின் உறவு போன்று நமது குடும்பத்திலும் நமது உறவுகள் அமையட்டும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே,
வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை. சீரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு மனமுவந்து உதவி செய்கிறார். இயேசுவுக்கு உதவும்படி கேட்டவுடன் அவருக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். இயேசுவுக்கு உதவி செய்வதன் மூலம் அவரின் சீடராகவும் மாறுகிறார் சீமோன். நாமும் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்ற திருமுழுக்கின் மூலம் அவரது பணியை செய்யும் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசு நம்மை அன்பு செய்கிறார். நாமும் அவரை அன்பு செய்வோம். அவருடைய பிறரன்பு பணியை செய்வோம். இந்த நிலையான அன்புதான் நம் வாழ்வில் நமக்கு நிலையான மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகாவின் இந்த அன்பு செயல் ஓர் எளிமையான ஆனால் துணிச்சலான செயல், மென்மை நிறைந்த செயல். நாம் எப்படி வேதனையில் இருக்கும் ஒரு நண்பரின் அல்லது உறவினரின் கண்ணீரை துடைக்க துணிகிறோமா? ஒரு ஏழைக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோமா? தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யும் போது இயேசுவுக்கே உதவி செய்கிறோம். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் உம்மை காண நாங்கள் பழகிக் கொள்வோமாக. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2வது முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சுமக்கும் சிலுவை வெறும் மரத்துண்டு அல்ல. அவர் சுமப்பது நமது பாவங்கள். மனிதனின் இதயத்தை சேதப்படுத்துவது தீமைதான். இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்ததில் ஆச்சரியமில்லை. நமது பாவங்களின் பாரம் அவ்வளவு கொடியது. எனினும் இயேசு மீண்டும் எழுகிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறார். எனவே தான் பாரம் அழுத்தினாலும்
மீண்டும் எழுந்து நிற்கிறார். இப்படித்தான் அவர் நம்மை உயர்த்துகிறார். நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே. உமது அன்பில் வாழ எனக்கு வலிமை கொடுங்கள். உமது அன்பை புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்களை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். எல்லோரும் போய்விட்டார்கள், எல்லோரும் இயேசுவை கைவிட்டு விட்டார்கள். எனினும் இந்த எருசலேம் நகர பெண்கள் மட்டும்தான் இயேசுவை துணிவுடன் சந்திக்கிறார்கள், இயேசுவின் அருகில் வருகிறார்கள். நம் வாழ்வில் எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கும்போது, நம்மை விட்டு எல்லாம் பறிபோகும்போது, நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். எனினும் யாரேனும் ஒருவர் நமக்கு ஆறுதலாக வரக்கூடும். அத்தகையவரை நாம் நம்புவோம். கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். நமது தாய் மரியாவின் மீதும் நம்பிக்கை வைப்போம். நமக்கென யாரும் இல்லை என ஒருபோதும் நாம் கலங்க வேண்டியதில்லை. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். நம் இதயங்களிலும் உலகிலும் இன்னும் தீமை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு சில மனிதர்கள் வன்முறையையும் மரணத்தையும் தூண்டுகிறார்கள். மன்னிக்கப்பட முடியாத கொடூர மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனினும் நன்மைகளை செய்கிற கடவுள் அவர்களை எப்போதும் மன்னிக்கிறார். நமக்கு எதிராக தீமைகள் செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா? மன்னிப்பு நம்மை எப்போதும் தலைநிமிரச் செய்யும், நம்மை எழச் செய்யும். இயேசுவே, எங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில்
சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு ஏற்கனவே எல்லோராலும் கைவிடப்பட்டு தனியாக நிற்கிறார். இப்போது அவரது மானமும் பறிக்கப்படுகிறது. அவரது ஆடைகளை களைகிறார்கள். அவரிடத்தில் இனி என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இந்த நிலை நம்மில் எவருக்கும் வரக்கூடாது. எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் இயேசு கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார். எப்படி அவரால் அப்படி இருக்க முடிகிறது? தந்தையாகிய கடவுள் தன்னை நேசிக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அவர் நம்புகிறார். நாமும் கடவுளால் நேசிக்கப்படுகிறோம். நம்பிக்கையுடன் இருப்போம். நமது துன்ப துயர நேரங்களிலும் எல்லோரும் நம்மை கைவிட்ட சூழல்களிலும் நாம் நம்புவோம். கடவுள் நம் பக்கம் என்றும் இருக்கிறார் என்று நம்புவோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு துன்பப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் அல்லது நம்மை சுற்றிலும் துன்பப்படுகிற பல மனிதர்களை பார்க்கிறோம். துன்பம் எங்கும் எல்லோரிடமும் இருக்கிறது. துன்ப நேரங்களில் நமது மனநிலை எப்படி இருக்கிறது? சிலர் துன்பங்களின் மத்தியில் நம்பிக்கை இழந்து போகலாம். இயேசுவின் கரங்கள் ஆணிகளை ஏற்றுக்கொண்டன. எனினும் நம்பிக்கையால் விரிந்த கரங்களாக தென்படுகின்றன. நமது உள்ளங்களும் நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பட்டும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மரணம் சிலுவையில். சிலுவையில் உயிர் விட்டதால் சிலுவை மாட்சிமை பெறுகிறது. கலங்கமற்ற இயேசுவின் வாழ்க்கை கலங்கம் நிறைந்த சிலுவையை புனிதப்படுத்துகிறது. நம் ஒவ்வொருவரது மரணமும் ஏதேனும் ஒரு இடத்தில், ஏதேனும் ஒரு பொருளில் நடக்கிறது. நாம் வாழ்ந்த வாழ்க்கைத்தான் நம்மை பற்றி தீர்மானிக்கப் போகிறது, நம்மை தீர்ப்பிடப் போகிறது. நமது பணமும் பொருளும் நம்மை மதிப்பிட ஒருபோதும் உதவாது. அர்த்தமுள்ள, பயனுள்ள, பலன் தருகிற வாழ்க்கை வாழ்வோம்.
நமது குடும்பத்தை, நமது வாழ்விடத்தை பெருமைப்படுத்துவோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. தாய்மொழியில் சேயுடலோ சருகாரதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் முடிந்துவிட்டதாக தெரிகிறது. மகனின் மரணத்தால் துவண்டு போகிறார் அவரது தாய் மரியா. இந்த நேரத்தில் நம்மை போலவே மரியாவும் மரணத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஆறுதலற்று பரிதவிக்கிறார். எனினும் மரியாவின் மனம் துவண்டு போகவில்லை. மரண நேரத்திலும் இயேசுவுடன் இணைந்து இருக்கிறார். இயேசுவின் அன்பை அனுபவித்த அவர் அந்த அன்பு வெல்லும் என காத்திருக்கிறார். அன்புக்கு ஒருபோதும் மரணமில்லை. ஆண்டவரே, உமது அன்பு மரணத்தை விட வலிமையானது. எங்கள் கண்ணீரை நம்பிக்கையால் நிரப்ப எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இறந்து விட்டார். அவரது உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. அந்த கல்லறை பெரிய கல் கொண்டு அடைக்கப்படுகிறது. எனினும் அந்த கல் 3ஆம் நாள் நுழைவாயிலிருந்து அகற்றப்பட்டது. எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தவர்களுக்கு ஆச்சரியம். நாம் நமது கருத்துக்களில், நமது தப்பெண்ணங்களில் நம்மை பூட்டிக் கொள்கிறோம். நாமே நம் இதயத்தை கல்லால் அடைத்துக் கொள்கிறோம். நம்மை பிறரிடமிருந்து துண்டிக்கிற கற்களை அப்புறப்படுத்துவோம். நமது இதயத்தை என்றும் திறந்து வைப்போம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக. பாடுகளின் பாதையில் 15ஆம் நிலை. இயேசு மாட்சிமையுடன் உயிர்த்தெழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு கல்லறையோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. கல்லறை புது வாழ்வின் கருவறையாக மாறுகிறது. அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் உயிருடன் இருக்கிறார். நமது வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், உலகத்திலும் இயேசு வாழ்கிறார் என்பதை கண்டறிவது நமக்கு ஓர் உண்மையான சவால். இயேசு உயிருடன் இருக்கிறார். அவர்
நமக்காக நமது இதயத்தின் மூலையில் காத்திருக்கிறார். அவர் நமக்காக நமது வீட்டில் வீதியோரங்களில் காத்திருக்கிறார். நம்மோடு நம்மில் ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரை அடையாளம் காண்போமா? எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாறுவனவாக.